ஹாய் myself மஞ்சு ராபர்ட் வெல்சன்ஸ் கமிட்டிவ் வெல்னஸ் கோச். ஸோ இன்றைக்கி என்ன பற்றி வந்து பார்க்க போகிறோன்னா பாதாமில் வந்து விட்டமின் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் குட் ஃபேட் வந்து நிறையவே இருக்குது. ஸோ பாதாமில் வந்து என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், ஃபைபர், கால்சியம், பொட்டாசியம், அயன், மெக்னீஷியம், அடுத்து வந்து விட்டமின் இ இருக்குது. இதில் வந்து காப்பர் இருக்குது. அடுத்து ரிப்போஃப்ளேவின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ பாதாம் வந்து ஒரு நாளைக்கு 4 to 5 நம்ம வந்து நைட்டு ஊற வச்சு தோலை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்றதுனால நம்ம பாடிக்கு ரொம்ப ஹெல்ப். இதில் வந்து என்னென்ன யூசேஜ் நம்ம பாடிக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸோ நம்ம பிபி வந்து குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பாதாம். அடுத்தது நம்மளோட டைஜஷன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபீடிங் மாம்க்கு வந்து ஃபீடிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பாதாம் வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்மளோட மெமரி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பாதாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ப்ரீவியண்ட்டாக வந்து உங்களுக்கு கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு பாதாம் வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம குடலில் இருக்க வேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பாதாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் போகும்போது டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க ஸ்கின் ரிலேட்டடாக போனோம்னா விட்டமின் இ டேப்லெட்ஸ் வந்து எழுதி கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக நம்ம டெய்லி நம்மளோட ஃபுட்டில் வந்து பாதாம்ஸ் வந்து 4 பாதாம்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். ஸோ இன்னும் நல்ல ஹெல்த்தியான டிப்ஸ் உங்களுக்கு தெரியும்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.